ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தை மாதத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான ராசி பலனை இப்ப சொல்ல போறோம். பொதுவா தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அறுவடை, விவசாயிகளுக்கு வருமானம், இப்படி பல வகையில நாடு செழிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இயற்கையாகவே இருக்கு. அது போக இப்ப வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிரகநிலை மாற்றம் இப்போ வரப்போகுது. அதாவது குருவுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்க போகிறார். இந்த அமைப்புக்கு பேரு நவ பஞ்சம ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு இனிமையான பல விஷயங்களை கொடுக்க போகுது. பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். இடம் வாங்கணும், மனை மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். வாகனம் வாங்கணும், வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு. வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு. திருமணமாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு. இப்படி எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த தை மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவான பலனாக இந்த தை மாதத்திற்கு இருக்கின்றது. இப்போ ராசிகளுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரங்கன்னு சொன்னாலே விடாமுயற்சியால விஸ்வரூப வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. ஒரு அற்புதமான ராசி. உங்களுடைய விடாமுயற்சிக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அப்ப 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். குடும்பத்துல ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் கூட அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. காரியங்கள் கைகூடக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க நினைத்த எல்லாமே வெற்றியாக கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை கூட நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மாதம் அமைகிறது. தை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படி பார்த்தோம்னா பொதுவாகவே வார்த்தைகளால வசீகரிக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை பேசியே சாமர்த்தியமா காரியம் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல நிதானம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த நிதானம், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய வசீகரம், இது பொதுவாக இந்த ராசிக்காரர்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஒரு அற்புதமான இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நல்ல குலங்களாக இருக்கிறது. இது இப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். இந்த ராசியில குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல பாதகமாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதை மீண்டும் ஒரு முறை முடிவெடுத்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இப்ப இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் கொஞ்சம் வர மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவெட்டீங்கன்னா ஒரு தடவைக்கு மேல அதை யோசிச்சு செய்யறது நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட யோசிச்சு சொல்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை திடீர்னு விட்டுட்டு அதனால உங்களுடைய கௌரவம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்துல இருக்கு. அதனால கவனமாக இருக்கணும். நீங்க பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயங்கள்ல சிக்கல், அதாவது யாருக்காவது உதவி கேட்டாங்கன்னா உடனே செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது. அதனால வேண்டி யாராவது ஜாமீன் கையெழுத்து அப்படிலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதனால சிக்கல் வரக்கூடிய காலமாக இந்த தை மாதம் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு
ரகசியம் காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை மனம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதையுமே நல்லது கெட்டது இரண்டையுமே யோசிச்சு பார்த்து அதை ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவங்க மிக அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்ப வரக்கூடிய இந்த தை மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இப்ப சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது விரய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதே நேரத்துல இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் வந்தால் தை மாசத்துல. அதனால வேண்டி பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வகையிலுமே ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த நவ பஞ்சம ராஜயோகம்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உதவிகளை கொடுக்கும். அதனால நீங்க ஏதாவது ஒரு காரியங்கள் இப்ப செய்யணும் அப்படின்னு துவங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது. பெரிய முதலீடுகள் இந்த காலத்துல உங்களுக்கு வேண்டாம். உடம்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியத்துல சில பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. கணவன் மனைவி இடையில ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மை காரணத்தினால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தபடியாக கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் சொன்னாலே வலிமை, மிக வலிமையான ஒரு ராசி கடகராசி. மனசுல ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையுடைய ஒரு ராசி, நல்ல ஒரு போல்டாக நின்று எதையுமே காரியம் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ குரு பகவானுடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கும்போது, லாபஸ்தானம் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த நிறைய விஷயங்கள் கூட இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. மகிழ்ச்சியான காலகட்டம். ஏதாவது உங்களுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தால் சேர்க்கறதுக்கான காலகட்டம் ஏற்கனவே இருக்கு. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அடிப்படையாக வச்சு பார்க்கும்பொழுது 7ஆம் வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த தை மாசத்துல இருக்கு. அதனால வேண்டி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கணவன் மனைவி ரீதியில சில சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அலைச்சல்கள், வீணான அலைச்சல்கள், தேவையில்லாம அங்க போறது இங்க போறது, போற இடத்துல நம்மளுக்கு வெற்றி கிடைக்காம போறது, தோல்வி முகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் இந்த நவபஞ்சம ராஜயோகம் சொல்லக்கூடியது ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய திறமைகளாலையும் உங்களுடைய கடவுள் வழிபாட்டினாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க இந்த காலத்துல பயன்படுத்த வேண்டிய நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது. அதே போல சக்தி வழிபாடு நடத்துவது உங்களுக்கு நல்லது. அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசின்னு சொல்லி பார்த்தோம்னாலே மேலாண்மை ஆதிக்கம் செய்யக்கூடிய ராசி, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சொல்லக்கூடிய ஒரு நிர்வாக திறன்படுத்த ராசின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த ராசிக்கு இப்போது சிம்ம ராசிக்கு 6ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாங்க. அப்போ 6வது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் வீட்டுல குரு பகவானுடைய சஞ்சாரம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால தொழில் ரீதியான அபிவிருத்திகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. பதவிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அதே போல நீண்ட காலமாக ஏதாவது உடம்புல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சில சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இருந்த விரோதங்கள், மற்றவங்கள்ட்ட இருந்து அந்த சில சண்டை பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான காலங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காலமாக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக வரக்கூடியது கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே குடும்ப பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதே போல ஸ்திரத்தன்மை உடைய ஒரு ராசி. அதாவது மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கு. பேச்சினால செயல்பாட்டினால கவர்ந்தக்கூடிய ஒரு ராசியாக ஒரு நல்ல ராசி கன்னி ராசி. இந்த ராசி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் ஏற்கனவே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த தை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் வீட்டுல சூரியன் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானால நல்ல பல மாற்றங்கள், சந்தோஷங்கள், குடும்பத்தில் அபிவிருத்திகள், வருமானங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. சில சின்ன உபாதைகள், குழந்தைகள் வகையில சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால குடும்பத்தினோடு பேசும்பொழுது கவனமாக, நிதானமாக, பொறுமையாக பேசுவது நல்லது.
அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மையின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி. அது மட்டும் இல்லாம ஒரு வலிமையான ராசி. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசிக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே 8ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதே நேரத்தில் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல சூரியனுடைய சஞ்சாரம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அப்ப சூரியனோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சலிப்பு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதாவது என்னடா இது இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி, கணவன் மனைவி வாழ்க்கையில கொஞ்சம் ஏதாவது ஒன்று பேசினா கூட என்னடா இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் சலிப்பு தட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த சலிப்பின் காரணமாக உடம்புல சில உபாதைகள், மனக்கசப்புகள், கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கவலைகள் வந்தாலே உடம்புல நோய் பிணி வந்து சேர்ந்தே தீரும். அதனால கவலைப்படாம இருங்க, மகிழ்ச்சியாக உங்களை வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு லக்ஷ்மியினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி தேவியை கும்பிடுங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் வெண்மை நிறம். வெண்மை நிறம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதனால ஓம் மகாலட்சுமியே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சாரம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு பேச்சு, கவர்ச்சியான தோற்றங்கள், இந்த மாதிரி ஒரு சிரித்த முகமாக மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசீகரக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படிப்பட்ட இந்த ராசியில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்காங்க. உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. இந்த 7ஆம் வீட்டில் அமர்ந்தக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை, ஒரு நல்ல மனநிலையை, ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக சிறப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல சூரிய பகவான் இப்ப சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூரிய பகவானுடைய மாற்றம் இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா அது விருச்சிக ராசி நேயர்கள் தான். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நீங்க இந்த காலகட்டத்துல வருமானத்திற்கு என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு மிக அற்புதமான காலகட்டம். பதவிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அரசியல் ரீதியாக நீங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா பதவிகளுக்கு பஞ்சமில்லை, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளாக உங்களுக்கு இருக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு விடாப்படியான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு. இந்த நேரத்துல சமூக அக்கறை கொண்ட ஒரு ராசியாகவும் இருக்கு. அதே நேரத்துல நீதி, நேர்மை, நியாயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கு. அதன்படி நடந்து கொள்ளுவாங்க. நல்ல ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த தனுசு ராசி இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு இப்ப வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 6ஆம் வீட்டுக்குரிய குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை, ஒரு நல்ல வருமானத்தை, ஒரு நல்ல குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷங்களை, தொழில முன்னேற்றங்கள், இப்படி பல வகையான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் 2ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இப்ப இருக்குது. இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 2ஆவதாக ஒரு ராசி அள்ளி கொண்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த தனுசு ராசி. விருச்சிக ராசி முதல்ல இருக்கு, 2ஆவதாக தனுசு ராசி வருது. அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசுல நினைச்சதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்குது. வருமானத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்ல பேர் புகழ் அதிகாரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சண்டை சச்சரவுகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலைகள் கிடைக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய, ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கு. அதாவது மற்றவங்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்துல இருக்கு. ஏதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி மற்றவங்கள்ட்ட பேசி ஒரு சில கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மிக அற்புதமான பலன்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் அனுபவிக்க போறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி மகர ராசி.
மகர ராசின்னு சொன்னீங்கனாலே ஒரு நீண்ட சிந்தனைகள் செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. அதே நேரத்தில் எச்சரிக்கை குணத்தோடையே எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு ராசியாக இருக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை குணமும் நீண்ட சிந்தனையும் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு நிதானமான வாழ்க்கையை, மிக அற்புதமான வாழ்க்கையை அனுபவிக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏற்கனவே 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க. அப்ப 5வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம், பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி, இப்படி பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வருமானத்திற்கு தடை இல்லாத எல்லா விதமான வழிகளையும் அவர் செஞ்சிருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கிறது நல்லது. எந்த மாதிரி கேட்டீங்கன்னா, பொருளாதார விஷயத்துல, ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. சில பேர் உங்களை புகழ்ந்து பேசி பணம் வாங்கிட்டு போறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அது போல நபர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கௌரவம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கௌரவம் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சபை நாகரிகம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொண்டு பேசுவது நல்லது. ஏதோ மனசுக்கு தோணுது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏதாவது சில அவமானங்கள் நடக்கிறதான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த மகர ராசி அப்படிங்கிறது 3வதாக இந்த நவ பஞ்சம ராஜயோகத்தினுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ ஏதாவது நீங்க தொழில் செய்யணும், தொடங்கணும், ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழில இன்னும் கொஞ்சம் முதலீடு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக செய்யலாம். உங்களுடைய இந்த ராசிக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி கும்ப ராசி. இந்த கும்ப ராசின்னு பார்க்கும் பொழுது திட்டங்கள் வகுப்பதில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி. வகுக்கிறது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தக்கூடிய ராசியாகவும் இருக்கிறாங்க. அதனால திட்டங்கள் வகுத்து அதன் அடிப்படையில் வேலை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு ராசி கும்ப ராசி. இந்த கும்ப ராசின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஏற்கனவே 4ஆம் வீட்டில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப 4ஆம் வீட்டில் கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சில சின்ன சின்ன தடைகளை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில, சந்தோஷ வாழ்க்கையில தரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் மாற்றி அமையக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தான் இப்போ இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது. இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரங்கிறது உங்க ராசிக்கு இப்போ 12ஆம் வீட்டுல வந்து அமர்றாங்க. இப்போ 12ஆம் வீட்டுல வரக்கூடிய இந்த மாற்றம் இந்த தை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும், கெட்ட முயற்சிகள் தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ கடவுள் அருள் உங்களுக்கு நீங்க எந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கிடைக்கும். நீங்க எடுக்கிற முயற்சி நல்ல முயற்சியாக இருந்தால், மற்றவர்களை தொந்தரவு செய்யாத முயற்சிகளாக இருந்தால் நிச்சயமாக அபாரமான வெற்றிகள் உங்களுக்கு அதுல கிடைக்கும். ஓரளவுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்க செய்யலாம். ஆனா பாதகமான ஒரு முயற்சிகள், மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள், தீய முயற்சிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல சில தடைகள் ஏற்பட்டு, தாமதங்கள் ஏற்பட்டு அதனால துன்பம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால எல்லா முயற்சிகளும் நல்ல முயற்சிகளாக எடுங்க, நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக ராசி மீன ராசி. மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய மிக அற்புதமான ராசி. பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களாக இருக்கும். இப்போ மற்றவங்க விரும்பி அவங்களுடைய பேச்சை ரசிக்கக்கூடிய அளவுக்கு, அன்பு கலந்த ஒரு பேச்சு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு ராசியாக இருக்கக்கூடிய தான் இந்த மீன ராசி. இந்த வசீகரம் இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட். இதை வச்சு நல்லா பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் ஏற்கனவே இருந்துட்டு. அப்ப இந்த 3ஆம் வீட்டில் குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பலன்களை, அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. தைரியமாக, வீரியமாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்யறதுக்கும், உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப போல்டா எடுத்து சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளும், அதை மற்றவங்க கேட்கறதுக்கான சூழ்நிலைகளும், அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும், அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அதே நேரத்துல உங்களுடைய சூரிய பகவான் உங்க ராசிக்கு, சூரிய பகவான் இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த 11ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் இந்த குரு பகவான் சூரிய பகவான் இந்த சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் வந்து உட்காரு. அப்ப நவ பஞ்சம ராஜ யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி மீன ராசி ஒன்றாக இருக்குது. அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு, நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு,
திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம், பிள்ளைகளால் நல்ல சந்தோஷங்கள் இருந்து ஒரு காலகட்டம், குடும்பத்தோடு சேர்ந்து பயணங்கள் செல்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய இந்த தை மாதம் 12 ராசிகளுக்கும் மிகச் சிறந்த அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்குமே பொருந்தக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் விருச்சிகம், தனுசு, மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் இதுல மிக மிக அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கடவுளுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழும். நன்றி.